Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மளோட லாஸ்ட் வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம டைப் காஸ்டிங்கோட நிப்பாட்டியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைத்தன் வேரியபிள்ஸ் பற்றி. ஓகே, பைத்தனில் நம்ம எப்படி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ்ன்றது என்னன்னா ஒரு டெம்பரவரியாக மெமரியில் ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம் தான் வேரியபிள். இப்போ 20 இங்கே டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கு எக்ஸில். இந்த 20 அழிச்சு 30 போட்டால் 30 ஸ்டோர் ஆகிருக்கும் எக்ஸில். இப்போ இது ஒரு டெம்பரவரி வேல்யூ, இது பெர்மனன்ட் வேல்யூ கிடையாது. அதாவது வேரியபிள்னா ஒரு மெமரியில் ஒரு டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஓகே, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் பரவாயில்ல. இப்போ 20 அவங்களுக்கு எங்கிட்ட எக்ஸில் ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி. இப்போ எக்ஸ் ஈக்குவல் 20னா இப்போ இந்த பக்கத்து இருக்க வேல்யூ எந்த ப்ரோக்ராம்னு இங்கிட்ட போயிட்டு இங்கே சேவ் ஆகும். இப்படி எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 20 இங்கே சேவ் ஆகும். இப்போ 20 எக்ஸ்ட்ரா தொகை என்னன்னா 20. ஓகே, இதுதான் ப்ரோக்ராம். இப்போ y ஈக்குவல் 10னா 10 yக்கு வரும். அப்போ y பெருமானம் எவ்வளோ 10. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இப்போ இதை பாருங்கள், நான் இதில் போட்டு காட்டுறேன். ஜூபிட்டர் நோட் புக்கில் x ஈக்குவல் 20. ஓகே, x ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கேன் 20. இப்போ நான் அடுத்தது கொடுக்குறேன். இப்போ நான் முதல்ல பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் இதை. இப்போ பிரிண்ட் போடணும். இப்போ பிரிண்ட் எக்ஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ் 10. இப்போ இதே y ஈக்குவல் 20 போடுவோம். பிரிண்ட் y பார்த்தோம்னா y பெருமானம் எவ்வளோ போகுது 20 வரும். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டையும் கூட்டணும். எப்படி கூட்டுறது? நம்ம இப்போ ரெண்டு வேல்யூவை கூட்டி டோட்டலை காணணும்னா எப்படி காணுறது? எக்ஸ் ஈக்குவல் 20, y ஈக்குவல் 10, print x plus y டோட்டல் எங்களுக்கு 13 பிரிண்ட் பண்ணி. ஓகே, நம்ம அடுத்தது இதில் நம்ம பார்க்குறது ரைட். இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம் இல்லை இந்த மாதிரி. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு அப்படி அதே ஃபுல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ ஜூபிட்டர் நோட் புக்கில் எக்ஸ் ஈக்குவல் 10, y equal 5, print x minus 5 will be the answer. ஓகே, இப்படி பார்க்கலாம். அடுத்தது நம்ம அடுத்ததில் பார்க்கும்போது நமக்கு x greater than 10, 20, x greater than 30 பேஸ்டில் என்ன பிரிண்ட் ஆகும் இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இது அப்படியே எடுக்கிறேன். ஓகே, எழுதியில் போடுறேன். இப்போ மேலேயும் எழுதுறேன் எக்ஸ்ட்ரா வேல்யூ 20. இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன இருக்குது 20 இருக்குது. இப்போ இந்த 20 கிரேட்டர் தேன் 30. அப்போ என்ன இருக்கும் ஆன்சருங்கண்ணே? என்ன வரும்? ட்ரூன்னு வருமா இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும்? ஃபால்ஸ்னு வரும். ஏன்? 20 30ஓட பெருசா சின்னது. அப்போ அந்த ஆன்சர் ஃபால்ஸ்னு போயிட்டு ஃபால்ஸ் இங்கே பிரிண்ட் ஆகும். இதுகளையும் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது சொல்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அந்த சயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் 20, y ஈக்குவல் 10. இப்போ எக்ஸ் greater than 10. என்ன ஆன்சர்? print என்ன ஆன்சர்? என்ன
எழுதுவோம் print x greater than 10. என்ன ஆன்சர்? ட்ரூ. x வந்து y ஓட பெரிது, சாரி x வந்து 10 ஓட பெரிது, அப்ப ட்ரூ ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளா நம்ம வந்து பைத்தான்ல வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஸ்டாண்டர்டா வந்து ஈஸியா அந்த மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியே இதில் செஞ்சு போகலாம். அதான் இதோட ஒரு பியூட்டி. ஒரு மேக்ஸ் கணக்கு செய்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு போகலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அந்த ஸ்டாண்டர்டில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க பைத்தன் ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் இந்த சைட்டை டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். டியூட்டர்ஸ் பண்ணி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பைத்தனில் போய் பைத்தன் ஃபார் பிகினர்ஸ்க்கு போனீங்கன்னாவே இது இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம இதை இருக்குமே இது பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து இப்படியும் கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பாருங்க 3 ஈக்குவல் பண்ணிடுவாங்க. எப்படி? A ஈக்குவல் B, B ஈக்குவல் C ஈக்குவல் 10. இப்போ என்னடா, இப்போ 3 தொகை என்னது? 10 தான் வரும். A இப்போ வந்து பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் A பிரிண்ட் பண்ண என்ன ஆன்சர்? 10. இதே விஷயத்தை B பிரிண்ட் பண்ணா 10. இதே C பிரிண்ட் பண்ணா 10. இதுதான் 3க்கும் ஒண்ணா நம்ம அசைன் பண்றது. ஓகே, விளங்குதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இதுல பார்க்க போறது வந்து இதே மாதிரி தான் இது. இப்போ P வந்து இப்படி போட்டா என்ன ஆகும்? P, Q. இப்போ P வந்து 10, Q வந்து 20. அப்போ பிரிண்ட் பண்ணால் P தொகை வந்து 10 வரும், Q தொகை வந்து 20 வரும். இப்போ வாட் வில் பி த ஆன்சர்னு பார்த்தோம்னா Pக்கு வந்து 10 பிரிண்ட் ஆகிருக்குது, Qக்கு வந்து 20 பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிச்சு. ரொம்ப ஈஸியாக பாருங்க, செஞ்சுட்டு போகிறோம். அடுத்தது இதில் வந்து இன்புட்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம நேமில் வந்து நம்ம என்டர் யுவர் நேம்னா இங்கே வந்து என்டர் யுவர் நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். என்டர் யுவர் ஏஜ்னா ஏஜ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏஜ் இப்போ பிரிண்ட் டைப் ஏஜ், இது வந்து பாருங்கள் ஏஜ் எடுத்து ஏஜில் டைப் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான் எனக்கு காட்டியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன். எப்படின்னு பாருங்கள். நேம் equal input enter your name. print name கொடுத்துட்டு பண்ணா enter your name னு நான் வந்து இந்த நேமை வந்து கோபின்னு சொல்லி அடிச்சு என்டர் பண்ணா கோபி விட்டார். சரியா? இப்போ அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், இதில் வந்து கன்கேட்டினேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாமான்னு யூஸ் பண்ணலாம். கொடுத்தப்ப யுவர் நேம் இஸ்னு கொடுத்துட்டு இதை வந்து ப்ளஸ்ஸை போடணும். போட்டு இப்போ என்டர் பண்ணி பார்த்தோம்னா வாட் இஸ் யுவர் நேம் கோபின்னு சொல்லி அடிச்சுட்டு இப்போ நம்ம அடிச்சு பார்த்தோம்னா என்டர் பண்ணோம்னா யுவர் நேம் இஸ் கோபி. ஓகே, இதுதான் கான்கேட்டினேட் ஆப்ரேட்டர், இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கேன், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இதெல்லாம். ஓகே, அடுத்தது நம்மட இதே மாதிரி ஏஜ். இப்போ இதில் வந்து நம்மட பிரிண்ட் டைப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் இந்த மாதிரி போட்டு இந்த வேலிடேஷன் மாதிரி போட்டு நம்மளோட பிரிண்ட் டைப்பை காமிக்கணும். பிரிண்ட் டைப்புங்க நான் வந்து இந்த நேமை கொடுத்தோம்னா இந்த இது வந்து எஸ்டிஆர்னா இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி இது என்ன டைப்புன்றது ஸ்ட்ரிங்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. சரியா? செய்கிறது. அடுத்தது அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். ஓகே, எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்போம். எப்படி கூட்டுறதுன்னா இப்போ இதில் போயிட்டு num1 equal
ஃப்ளாட்னு ஒரு டேட்டா டைப் இல்லைன்னா இன்டென்ட் வைக்கலாம். ஃப்ளாட்னா இப்போ தசமதானத்தை வந்து நம்ம கூட்டுறது ஃப்ளாட்னு யூஸ் பண்ணிட்டா நான் வந்து என்டர் யுவர் ஃப்ளாட்னு போட்டு எப்படி எடுத்தோம் ஃப்ளாட் இன்புட் போடணும். சாரி, ஃப்ளாட்னா டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணோம் ஃப்ளாட். நான் இன்புட் இல்லைண்ணா என்டர் யுவர் நேம், என்டர் த நம்பர் ஒன் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கீழே போடுறேன். நம்பர் 2 எங்க நான் டோட்டல்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் num1 ப்ளஸ் num2. இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டு இங்கே நான் டாட்னு கொடுத்தோம்னா என்ன டாட் பிரிண்ட் ஆகும்னா எரர் ஒன்று காட்டுது. ஏன் அந்த ஃப்ளாட்ன்றது வந்து பிழை. இப்போ நம்ம எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது 1, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் நம்பர் 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணால் 3 வந்து ஆன்சராக வரும். ஓகே, சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடும். ஓகே, வெரி சிம்பிள். இன்புட் அவுட்புட்லேருந்து வெறிய அழகாக செய்யலாம் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து இப்படி ஒன்று கொடுக்குமே, சில நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கலைன்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து நம்பர் 1ல் ஸ்டோர் ஆகும், 2 என்டர் பண்ண நம்பர் 2ல் ஸ்டோர் ஆகும். இது ரெண்டு வேல்யூஸும் இங்கே பாஸ் பண்ணுறாச்சு. ரெண்டும் இந்த ரெண்டும் ப்ளஸில் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோட்டலில் சேவ் ஆகும். இங்கே பிரிண்ட் டாட்னு கொடுத்தோம்னா இங்கே அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஆன்சர். நான் திரும்ப அகைன் ரன் பண்ணி பார்த்தோம்னா 4 என்டர் பிகே ப்ரெஸ் பண்ணிட்டு 6 10 will be the ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சோம். சரியா? கடைசியாக அன்றைக்கி முடிக்க வேண்டிய விஷயம் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா, கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம என்னென்ன லைன்ஸில் எழுதுகிறோமோ, இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து இது என்னத்துக்கு எழுதியிருக்கோம்னா ஒரு 2 வேல்யூஸை கூட்டி ஆன்சரை நம்ம எடுக்கிறதுக்கு எழுதியிருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோன்றதை வந்து நம்ம எடுத்து காட்டுறதுக்கு தான் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் வந்து இப்போ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த இது வந்து யூஸ் பண்ணது வந்து என்னத்துக்கு இன்வென்ட்ரியில் வந்து சேல்ஸை வந்து குறைக்கிறதுக்கு, இது வந்து சேல்ஸை கூட்டுறதுக்கு. ஓகே, இது வந்து ரிப்போர்ட் செக்ஷனில் வந்து ரிப்போர்ட் செக்ஷனுக்காக செய்யுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் ப்ரோக்ராம் எழுதுனா நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு எழுதணும்னா நம்ம வந்து இது என்னத்துக்கு இந்த கோடை எழுதணுன்றதை நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ அல்டிமேட்லி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்னொருத்தருக்கு பாரம் கொடுக்குறதா இருந்தால் அந்த ப்ரோக்ராமிங் எனக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாது, இந்த சாஃப்ட்வேரை சில ப்ராப்ளம் இந்த கம்பெனிலேருந்து போகிறேன். அப்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த டெவலப்பர் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுற டெவலப்பருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கு. ஓகே, அதனால தான் அந்த கமெண்ட்ஸ் எழுதுறது. இப்போ 2 வகையான டைப்பில் எழுதலாம். ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமாண்ட், மற்றது வந்து மல்டி லைன் கமாண்ட். மல்டி லைன் கமாண்ட்னா சிங்கிள் லைன் கமாண்ட்னா சிங்கிள் லைனில் மட்டும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது. மல்டி லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லைனுக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இப்படி num1 ஈக்குவல் 1 நம்மனா இதை நம்ம கமெண்ட் பண்ணுறதுன்னா எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னா இந்த இது. ஓகே, இதை வந்து பண்ணா கமெண்ட் இப்போ ரன் பண்ணால் என்ன உங்களுக்கு ஆன்சர் வராது, ஏன்னா கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நான் வந்து this is for calculating this is for calculation போட்டு கீழே வந்து நம்பர் ஈக்குவல் 1ன்னு போடுறேன். அப்போ இதை வந்து எனக்கு வந்து கமெண்ட்டாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்து காட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனாக காட்டப்படுது. இதே வந்து இப்போ உங்களுக்கு முன்னுக்கு மேற்பட்ட மாதிரி எழுதணும்னா கமெண்ட் வந்து இப்போ இதே நான் காப்பி பண்ணுறேன் போகிறேன். திஸ் இஸ் ஃபார் கால்குலேஷன், அடுத்த லைன்லேயும் திஸ் இஸ் ஃபார் கால்குலேஷன், இந்த மாதிரி பெரிய ஒரு அளவில் எழுதிட்டு போனீங்கன்னா
இல்லைனா சின்டாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் மாதிரி கமெண்ட் பண்ணலாம். இதுகளாக இருந்தால் கமெண்ட் அப்புறம் எப்படி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா பைத்தனில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டபுள் கோலன் டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி 2 தான் டபுள் கொட்டேஷன் போட்டு அதே மாதிரி கீழேயும் முடிங்க டபுள் கொட்டேஷன் ஓகே. அப்படின்னா உங்களுக்கு அது மல்டி லைன் தான். என்ன எரர், என்ன டபுள் கொட்டேஷன் எரர் ஒன்று வருது. சாரி, 4 இல்லை, நான் கூட்டி எழுதிட்டேன், 3 தான் போடணும். சரியா, இது 3. ஓகே, நான் ஆக்சிடென்ட்டாக 3 பண்ணீங்க. எத்தனை லைன்ஸ் என்ன எழுதிட்டு போனாலும் அங்கே நான் வந்து நீங்கள் இதையும் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கமெண்ட் ஆகிடுச்சு. கீழே எடுத்தோம்னா மற்ற செக்ஷன்லேருந்து நீங்கள் எழுதிட்டு போகலாம். இப்படி தான் பைத்தனில் நம்ம வந்து கமெண்ட் யூஸ்